நிறைய பேரண்ட்ஸ் என் குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, அடினாய்டு ப்ராப்ளம் இருக்கு, சர்ஜரி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் எம்பிபிஎஸ் தேர்ட் இயர் படிக்கும்போது இஎன்டிங்கிறது ஒரு மேஜர் சப்ஜெக்ட். அதில் அடினாய்டுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு எக்ஸாமினர்ஸ் கேட்பாங்க. அப்போ சர்ஜரி அப்படின்னு எடுத்தோன்னு சொன்னோம்னா ஃபெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அடினாய்டு அப்படிங்கிறது எடுத்தோன்னு சர்ஜரி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. டான்சில் எப்படி நமக்கு தொண்டைக்கு இந்த பக்கத்தில் இருக்கோ, அதுக்கு அப்படியே மேலே நேராக பார்த்தோம்னா அடினாய்டு அப்படிங்கிற உறுப்பு இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்குமே இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயம் தான் அது. 7 வயசுல இருந்து சுருங்க ஆரம்பிச்சு 13 வயசுல கம்ப்ளீட்டா அது சுருங்கிரும். அடினாய்டோட நார்மல் சைஸ் பார்த்தோம்னா 6 mm இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகும் பொழுது 11 mm வரைக்கும் பெருசாயிடும். அப்ப என்ன பண்ணணும்? வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னா அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணணும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் போடணும். இதெல்லாம் செஞ்சாலே அடினாய்டு ஹைப்பர்ட்ராஃபி சரியாயிடும். அதாவது அடினாய்டு வீக்கம் குறைஞ்சிடும். பெரும்பான்மையான குழந்தைங்களுக்கு இது வந்து டெம்பரவரி அண்ட் சீசனல் தான். ஒரு சில குழந்தைங்களுக்கு எப்போதுமே அடினாய்டு ஹைப்பர்ட்ராஃபி இருந்துட்டே இருக்கும். அவங்க ஃபேஸே அடினாய்டு ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேல் உதடு சின்னதாயிடும், கீழ் உதடு பெருசாயிடும், மூக்கு வழியா மூச்சு விடாம இப்படியே வாய் வழியா மூச்சுட்டு இருப்பாங்க. டல் ஃபேஸஸ், இதான் அடினாய்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கண்டிஷன் அடினாய்டு ஹைப்பர்ட்ராஃபிலே கிரேட் 1 அண்ட் கிரேட் 2ல வந்துடும். இந்த மாதிரி அடினாய்டு ஃபேஸஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு கிரேட் 3 அண்ட் கிரேட் 4 வந்துடும். கிரேட் 3 அண்ட் கிரேட் 4 இருந்துச்சுன்னா சர்ஜரி அட்வைஸ் பண்ணலாம். அடிக்கடி சளி இருமல் வராமல் பார்த்துக்கணும். முக்கியமா ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணணும்.